மேகம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், கலைஞ்சு போயிடுதா? அந்த மாதிரி உங்க வேதனை கலைஞ்சிரும்பா. உங்களால தீர்க்க முடிகிற வரைக்கும் போராடுங்க, இல்லைன்னா சரணாகதி. அது போட்டு குழப்பாதீங்க. இதுதான் தியானம் கொடுக்கும், மௌனம் கொடுக்கும், சத்சங்கம் கொடுக்கும். விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க, மனம் தெளிவு கிடைக்கும். இது புத்தா சொல்லியிருக்காரு. ஒரு சீடர்கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்பொழுதுதான் அந்த ஒரு வண்டி போயிருக்கு, ஒரு மாட்டு வண்டி போய் தண்ணி கலங்கிடுச்சு. புத்தாவுக்கு தண்ணி கேட்கிறாரு. சீடன் போயிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை சீடனுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. இப்ப அப்ப தண்ணி எடுக்க போறாரு. குருவே, இப்ப தண்ணி கலங்கி போச்சு, நான் என்ன செய்யறதுன்னாரு. புத்தா சொன்னாரு, ஒன்னும் இல்ல, கம்முன்னு இரு, கொஞ்ச நேரத்துல அதுவே தெரியும். நம்ம என்ன பண்றோம், ஒரு கவலை வரும்பொழுது அதுல மூழ்கி இன்னும் அதை எப்படி கிரிட்டிக்கல் பண்ணலான்னு பாக்குறோம். அதை ஃப்ரீயா விடுங்க, அதை ஃப்ரீயா விடுங்க. மேகத்தை போல தானா மறையும்.